ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு நான் வந்து இது டிப்ஸு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இது சொல்லணும். ஒரு முக்கியமானது. இன்ஸ்டாகிராமில் என்னை வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு லேடி சொன்னாங்க. ரொம்ப சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களும் சொன்னாங்க, எங்கள் ரிலேஷன்ஸும் சொன்னாங்க, எனக்கு தெரியாதவங்களும் சொன்னாங்க. எல்லாம் லேடிஸ் தான். எல்லாருமே என்ன சொன்னாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் சுற்றி போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. அவங்க சொல்கிறதுக்காக உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சுற்றி போடுறேன். பட்டுன்னு வந்தது ஒரே ஒரு விரல் மட்டும். அவங்க சொன்னாங்க எனக்கு, நீங்கள் சுற்றி போட்டுக்கங்கக்கா, நீங்கள் நல்லா இருக்கீங்க, கொஞ்சம் வயசாக தெரியுது, இருந்தாலும் நீங்கள் ஒரு சுற்றி போட்டுக்கோங்க, பார்க்கறதுக்கு வயசான மாதிரின்னா ரொம்ப வயசான மாதிரிலாம் தெரியல, ஏஜுக்கு தகுந்தாப்புல தான் நீங்கள் இருக்கீங்க, நல்லா நீங்களும் சுற்றி போட்டுக்கோங்க அப்படின்னு. சரிடா கண்ணா, உனக்காகவே நான் சுற்றி போட்டுக்கிறேன். இப்போ வந்து சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வந்து க்ரீம் போடுறீங்க, எந்த க்ரீம் போடுறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க என்கிட்ட. அதாவது மார்னிங்கும் நைட்டும் வந்து என்ன க்ரீம் போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து என்ன க்ரீம் போடுவேன்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது அந்த காலத்துலேருந்து கேரளாக்காரங்களாம் இதுதான் போடுவாங்க. நான் உங்களுக்கு சீக்ரெட் சொல்கிறேன். என்னை சுற்றி போடுங்கன்னு சொன்னீங்களே, அதான் உங்களுக்கு நான் சீக்ரெட் சொல்கிறேன். என்னன்னு தெரியுமா? வந்து இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. கும்மடி, இது வந்து நான் வந்து டைட்டிலில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். கும்மடின்னு ஒரு இது இருக்குது, ஒரு க்ரீம், கும்மடி க்ரீம். இது வந்து கும்மடி க்ரீமும் இருக்குது, கும்மடி ஆயில் இருக்குது, கும்மடி சீரம் இருக்குது. இது வந்து மூணுமே நீங்கள் எதுவோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் போட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் ஃபேஸில் போடணும். இது வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல். அதனால் நீங்கள் வந்து ரிங்கிள்ஸ் இருக்கிறவங்க கூட நீங்கள் இது போட்டுக்கலாம். ஃபேஸில் ரிங்கிள்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் கோடு மாதிரி இருக்கும். சில பேருக்கு கோடு மாதிரி தெரியும், இந்த எப்படி தெரியும், சில பேருக்கு இங்கே கோடு தெரியும், சில பேருக்கு இங்கே கோடு. எனக்கு பாருங்களேன், இங்கே கோடு தெரியும். நேராக வந்து பேசுங்களேன் என்கிட்ட, கோடு இங்கே ஒன்று இங்கே ஒன்று தெரியும். அதனால் நான் என்னென்னு பண்ணுவேன்னா, கோடு இருக்க இடத்துலலாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்குவேன். பாருங்கள், ரொம்ப சேஃபாக கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் ஒரு தட்டு மாதிரி கொடுத்தாங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன இது ஒன்று கொடுத்தாங்க. அப்படி அதாவது காற்று போகாமல் தூசி போகாமல் அதை நான் எல்லாமே எடுத்துகிட்டேன். நான் சேஃபாக வந்து அலமாரியில் தான் வச்சுருக்கேன். இது வந்து நான் ஃபவுண்டேஷன் போட்டு இங்கே தான் வந்து அதை அப்ளை பண்ணி அது இங்கே ஒட்டிக்கிச்சு. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இது வந்து கும்குமணி வந்து உங்களுக்கு லைட் எல்லோவாக இருக்கும், லைட் எல்லோ இது இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இப்படி அப்ளை பண்ணி, கையெல்லாம் நல்லா இருக்கணும், கொஞ்சம் அப்ளை பண்ணி இங்கே பாருங்கள், இது இருக்குண்ணே, இப்படி ஒரு 10 மினிட்ஸ் போட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கு வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் நேரடியாகவே உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். போட்டுட்டேன் நான். இது பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த கை எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது தெரியுதா? இது வந்து சீக்ரெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சுற்றி போட்டு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சீக்ரெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப அழகாகிடுவீங்க, கலராகிடுவீங்க. நீங்களும் கலராக இருந்தீங்கன்னா போய் நீங்கள் போய் சுற்றி போடுங்க. கலராக அழகாக இருந்தீங்கன்னா நீங்களும் போய் சுற்றி போடுங்க. ஏன்னா உங்கள் ஃபேஸெல்லாம் எனக்கு தெரியல, 2 பேர் ஃபேஸ் தான் தெரிஞ்சது இன்ஸ்டாகிராமில். 2 பேர் யாருன்னு எனக்கு தெரியல. நீங்களும் சுற்றி போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் காத்துட்ருக்குது பியூட்டி டிப்ஸு, ஹெல்த்தி டிப்ஸ். தேங்க்யூ.